ப்ரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேற்று ஒரு 5 டாபிக் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 டாபிக் பார்த்தோம் இதுதானே. ஏன்னா இப்போ இன்னும் 3 டேஸாகவே நம்ம என்ன தான் பார்த்துருக்கோம்னா ரீவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்ததை 17 டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். 5 டாப்பிக்காக திரும்ப ரீகேப் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ரட்சிப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம் 4 வசனமும். இருந்தாலும் ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வர மாதிரி, டக்குன்னு ஞாபகம் இருக்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நேற்று நான் பாட்டு ஸ்டோரி பெயரில் ரட்சிப்பை பற்றி தான் பேசினேன். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுனா, தேவனை ஏன் ஒரே டைமில் எல்லாரையும் ரட்சிக்கப்பட வைக்காமல் இப்படி வெயிட் பண்ண வச்சுட்ருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே எழும்புது. தேவனை கொஸ்டின் கேட்கல, அவருக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் சில பேர் ரட்சிக்கப்பட்டு சில பேர் ரட்சிக்கப்படாமல், அது ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு புரியல. என்னைய தான் நீ கும்பிடணும் அப்படின்னு நினச்சா நான் ஒரு செகண்டில் என்னை கும்பிட வைக்க முடியும். ஆனால் கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணுறாரு? அவர் சான்ஸ் கொடுத்து மற்றவங்க கேட்க மாட்டேங்காங்களா? இல்லை அவர் எல்லாருக்கும் ஒரு டைம் ஏற்ற வேலைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாரா? அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கோமா? புரியல. ஏன் சில பேர் மட்டும் ரசிக்கப்படுவாங்க, சில பேர் ரசிக்கப்படலை? அதுவும் புரியலை. பட் ஓகே, நம்ம ரசிக்கப்பட்டுட்டோம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் மற்றவங்க ரசிக்கப்படுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டோம், இது நம்மளால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பெருக்கம். பெருக்கமில் நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். தட் மீன்ஸ் என்னோடய பாடி, ஃபிசிக்கல் பாடி, என்னோடய அப்பியரன்ஸ் இல்லை, நான் என்னோடய சந்ததி, என்னோடய ஜென்ரேஷன் லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி அப்படியே எல்லா சைடும் ஆக்குப்பை பண்ணிகிட்டே போவாங்க. அவ்வளோ ஆனால் சந்ததி எனக்கு பெருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு அழைப்பு அப்படிங்கிறதுல என்ன வசனம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். நம்ம கஷ்டப்பட்டு செய்யாத ஒரு வேலையோட பலனை நமக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கான்செப்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் வச்சுருக்க எல்லா ரூல்ஸு, அவர் தனியாக ஒரு கான்செப்ட் வச்சுருப்பார். இந்த உலகத்தார் உழைக்கணும், உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சு குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கணும்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம கர்த்தர் அப்படி கிடையவே கிடையாது. நீ உட்காந்துரி, உனக்கு நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறது. அதான் நம்ம போய் கஷ்டப்படாமல், நீ கட்டாத வீடும் நடாத தோட்டமும் வெட்டாத கிணறும் உனக்கு தந்தேன். எவ்வளவு சூப்பர். நம்ம ஜஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ண வேண்டியது விசுவாசம், நம்பிக்கை. அவரை மட்டுமே முழுசாக நம்பி அவரை மட்டுமே ஃபஸ்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா நீ எதுவுமே தேடி போவாங்க, அவங்க தேடி எல்லாமே வரும்னு கற்று சொல்கிறார். அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கான்செப்ட் இல்லை. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணியில்லை, என்னோடய செல்ஃபை நான் டிபெண்ட் பண்ணியில்லை, என்னோடய உலகத்தாரை யாரையோ நான் டிபெண்ட் பண்ணியில்லை, நான் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கேன்னா நீ எங்கேயும் அலைய வேண்டாம். 100 பேர் இருக்கும்போது உனைய கூட்டு கொடுப்பாங்க எதுனாலும் சரி. ஸோ அதான், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன், மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள். ஸோ மற்றவங்க கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையோட பலனை யாருங்க அனுபவிப்பாங்க? கர்த்தர் பிள்ளைங்க அனுபவிப்பாங்க. ஆமாம், இதுதான் தயவு, இதுதான் கிருபை. உலக பிரகாரமாக பார்த்தோம்னா இது அநியாயம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கர்த்தர் சைடு பார்க்கும்போது இது தயவு, இது கிருபை, இது ஃபேவர். நம்ம அதான் ஸ்பெஷல். நம்ம அவர் பிள்ளைங்க. அந்த ஸ்பெஷாலிட்டி நமக்கு வேண்டாம், நம்ம தனியாக தெரிய வேண்டாம். நீ விழுந்து 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 வாங்குறத நான் ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜெபத்திற்கு பதில். அல்ல, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். கண்டிப்பாக நம்ம எவ்வளவோ டிமாண்ட் இருந்தாலும் கர்த்தர் பிள்ளைங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். நீங்கள் ரொம்ப அப்படியே எதை நினச்சி கவலையே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கும் சில டிமாண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் வெயிட்டிங்கில் வச்சுருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃப்யூச்சரை நினச்சி கவலைப்பட தேவையில்லை. என்ன பண்ண போகிறோமோ, என்ன சேவிங்ஸ் இல்லை,
பர்மனன்ட் சேல்ரி இல்லை, ஒரு நிரந்தர வேலை இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரே பண்ண தேவையில்லை. அப்படிதானே? கரெக்டாக நம்மளை பார்த்துப்பார். கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறவர் அவர் நம்மளை நடுவில் விட்டுருவாரா? சூப்பராக டெஸ்டினேஷனை அமைச்சு கொடுப்பார். நம்ம எப்படிலாம் வாழணும்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கோமோ அதை விட 1000 டைம்ஸ், அதை விட அதிகமான டைம்ஸ், crore டைம்ஸ் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தான் அவர் நமக்கு அமைச்சு கொடுப்பாரு. அது எந்த சந்தேகமும் இல்லாமல் நடை போடுங்க. நெக்ஸ்ட்டு வார்த்தை. ரொம்ப முக்கியமானது வார்த்தை. வார்த்தை வார்த்தை உலகத்தாரே இந்த வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா இரு, ஆசீர்வாதமாக இரு, 16 பெற்று பெறுவார்னு வாழ்வு அப்படின்னு சொல்லிலாம் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் அதோட சீரியஸ்னஸ் என்னன்னே தெரியாமல் பாதி விஷயங்கள் படிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, நமக்கு வார்த்தைங்கிற டாப்பிக்கில் கடவுள் என்ன சொல்கிறாரு? பைபிளில் போட்டிருக்க ஒவ்வொரு வசனமும் எம்டியாக என்னை நோக்கி வராது. சொன்ன ஒவ்வொரு வசனமும் அந்த வசனத்தோட பலன் என்னவோ அதை கொடுக்காம திரும்ப என்னிடத்தில் எம்டியாக வராதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. அவ்வளவு முக்கியமானது. மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று சொல்லுவான். நம்ம யோசிக்கிறது பாருங்கள். இன்றைக்கி ஒன்று யோசிப்பேன், இன்றைக்கி நானே நிறைய யோசிப்பேன். நம்ம இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. நாளுக்கு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது, நேரத்துக்கு ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. கர்த்தர் அப்படி கிடையாது. அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னா அது அப்படியே நடக்கும். அதில் ஒரு எழுத்தாகிலும் அதில் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. சொன்னது அப்படியே நடக்கும். வேறு என்ன நடந்தாலும் சரி, நடக்காம போனாலும் சரி, கர்த்தர் சொன்ன வார்த்தையும் பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை, சத்தியம். சரி, கடைசி சத்ருவின் மேல் வெற்றி. சத்ருவின் மேல் வெற்றி அப்படிங்கிறது நம்ம முக்கியமான டாபிக். அப்படிதானே? நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு வில்லங்கம் பிடிச்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள எதிர்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்க வேண்டாம். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு கண்டிப்பாக வெற்றி தான். ஸோ இதை மட்டும் சொன்ன போதும், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதை விசுவாசித்து சொன்னாலே போதும். சத்ருவெல்லாம் தூளாக பறந்துடுவாங்க. ஒரு வழியாய் வர்றவன் 7 வழியாய் தெரிச்சு ஓடிடுவான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு நம்ம வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.